வணக்கம். தமிழ்நாட்டினுடைய 17வது சட்டப்பேரவைக்கான தேர்தல் நடந்துட்டுருக்கு. இதில் கம்யூனிஸ்டுகள் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருக்கிறோம். இதில் இடதுசாரிகளுடைய பங்களிப்பு மிக மிக அவசியமானதாக இருக்கு. நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, மேற்கு வங்காளத்துக்கு எத்தகைய சிறப்புகள் இருக்கிறது அப்படின்னா, வெள்ளைக்காரர்களையும் காங்கிரஸையும் இடதுசாரிகளையும் தூக்கி எறிந்த மாநிலம் அப்படின்னு ஆங்கிலேய அரசாங்கத்தையும் இடதுசாரிகளையும் காங்கிரஸையும் ஒப்பிட்டு பேசுகிறாரு அவர், நம்ம நாட்டுடைய பிரதமர். ஆனால் வெள்ளைக்காரனை தூக்கி எறியும் போது அந்த கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸ்காரனும் தான் ரோட்டில் நின்னா அடிபட்டான், செத்தான், தூக்கு தண்டனை வாங்கினான், துப்பாக்கி சூட்டில் செத்தான். அப்போல்லாம் வெள்ளைக்காரன் பூட்ஸு காலை நக்கிக்கிட்டு இந்த விடுதலை போராட்டத்தை காட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தவங்க இன்றைக்கு சந்தர்ப்பவசத்தால் அவங்க இன்றைக்கி ஆட்சியில் உட்காந்துட்டதுனால அவங்க ஏதோ தேசபக்தியை கொண்டவர்கள் போலவும், கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸ்காரர்களும் தேசபக்தி இல்லாதவர்கள் போலவும், அதிலும் குறிப்பாக கம்யூனிஸ்டுகள் தேச விரோதிகள் போலவும் அவர்கள் சித்தரிப்பதை நம்ம பார்த்துட்ருக்கோம். இது நம்ம நாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய டேஞ்சர். உண்மையிலேயே இந்திய விடுதலை போராட்டத்தின் போது காங்கிரஸ் அமைதியாக போராட்டங்களை நடத்தியது. ஆனால் கம்யூனிஸ்டுகள் ஆயுதம் தாங்கிய போராட்டத்தை நடத்தினார். ஆயுதம் தாங்கிய போராட்டம் அகிம்சை போராட்டத்துக்கு எதிரானதாக சொல்ல முடியாது. ஏன்னா இது நம்ம சொல்லலை, பண்டிட் ஜவஹர்லால் நேருவே சொன்னார், அமைதி வழியிலான அகிம்சை போராட்டத்தை காங்கிரஸ் நடத்தி கொண்டிருந்த போது அதனுடைய வலிமையை உயர்த்துவதற்கு ஆயுதம் தாங்கிய போராட்டங்கள் பயன்பட்டன அப்படின்னு நேரு சொன்னது. அது நம்முடைய முதல் பிரதமர் சொன்னது. ஆனால் பின்னாடி 1948 காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி வந்த பிறகும் பெரும் அடக்குமுறையை சந்தித்த பிறகு கம்யூனிஸ்டுகள் நாடாளுமன்ற முறையை ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிற முடிவுக்கு வந்தோம். அது இன்றைக்கு வரைக்கும் அதில் உறுதியாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் நாடாளுமன்ற ஜனநாயகத்தை உயர்த்தி பிடித்ததும், நாடாளுமன்ற விவாதங்களை ஆரோக்கியமாக கொண்டு போனதுலையும், சாதாரண மக்களுடைய பிரச்சனைகளை நாடாளுமன்றத்தில் எடுத்து வைத்து நாடாளுமன்றத்தினுடைய கவனத்தை சாதாரண மக்களிடம் திருப்பதிலும், நாடாளுமன்றத்துக்கான விழுமியங்களை காத்து நின்றதிலும் கம்யூனிஸ்டுகளுக்கு ஈடாக வேறு எந்த கட்சியும் நாடாளுமன்றத்தில் இதுவரைக்கும் நடந்துக்கிட்டது இல்லை. அப்போ நாடாளுமன்றத்தை ஏற்றுக்கொண்ட பிறகும் அதற்கு சரியாக தான் நாங்கள் நடந்துட்டுருக்கோம். ஆனால் இன்றைக்கு உலகம் பழைய நிலையிலிருந்து பெரிதும் மாறிடுச்சு. உலகத்தில் சோசியலிச முகாம் என்பது வீழ்ந்துபட்டதற்கு பின்பு உலகம் ரொம்ப வேகமாக ஒரு வலதுசாரி திசையில் நடந்துட்டுருக்கு. 1980களுடைய கடைசியில் மார்கரெட் தாட்சரும் ரீகனும் சேர்ந்து உருவாக்கிய இந்த தனியார் மயமாக்கம், தாராளமயமாக்கம், உலகமயமாக்கம் அப்படிங்கிற கொள்கை இன்றைக்கு உலகத்தை பற்றி பிடித்து ஆட்டுகிறது. உலகமயமாக்கம்ங்கிறத உண்மையில் உலகமயமாக்கத்தை சொன்னவங்களே கம்யூனிஸ்டுகள் தான். உலக தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள்னு சொல்கிறதே அது உலகமயமாக்கம் தான். ஆனால் அது உழைப்பினுடைய உலகமயமாக்கம். ஆனால் இப்போ வந்திருக்கிறதோ முழுக்க முழுக்க மூலதனத்தினுடைய உலகமயமாக்கம். ஆனால் உழைப்பு இன்றைக்கும் தேசங்களுக்குள்ள எல்லைகளுக்குள்ள சிக்கி தான் இருக்குது. இல்லைன்னா எதுக்காக அமெரிக்காவில் வேலை பார்த்துக்கிறத விட கையும் காலையும் சங்கிலியால் பிரித்து கொண்டாந்து அமிர்தசரஸ் விமான நிலையத்தில் அடிமைகளை போல கொண்டாந்து கொட்டிட்டு போனானே அமெரிக்காக்காரன். உலகமயமாக்கம் என்பது நிஜமாக இருந்தால் அதையே நடக்க போகுது. அப்போ இந்த நிலைமை வந்திருக்கு. இது இந்தியாவில் பாதிப்பை ஏற்படுத்துது. இப்போ ஒரு வலதுசாரி தன்மையோடு கொண்ட போது இங்கே முதல்ல யூபிஏ ஆட்சி வந்தது. 2004 யூபிஏ ஆட்சி வந்தது. அதற்கு முன்னதாகவே 1991 நரசிம்மராவ் பிரதமராகவும் மன்மோகன் சிங் நிதியமைச்சராகவும் இருந்து ஒரு புதிய பொருளாதார கொள்கைன்னு இங்கே ஒன்று கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வாஜ்பாய் ஆட்சி வந்துச்சு. வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் அவங்க வந்த உடனே முதல்ல தொட்டது என்ன அப்படின்னாக்கா தொழிற்சங்க சட்டத்தை தான் தொட்டாங்க. 7 பேர் சேர்ந்தால் ஒரு தொழிற்சங்கம் பதிவு செய்து கொள்ளலாம் அப்படின்னு 1926 வந்த சட்டத்தை அவ்வளவு வருஷம் கழித்து அவங்க தான் திருத்தி இல்லை 100 பேர் இருந்தால் தான் ஒரு சங்கத்தை பதிவு செய்ய முடியும் அப்படிங்கிறத கொண்டு வந்தது வாஜ்பாய் அரசாங்கம். ஆனாலும் அது அன்னைக்கு மைனாரிட்டியாக இருந்ததுனால அதனுடைய அஜெண்டா அயோத்தி கோயிலை ராமர் கோயிலை கட்டுறது அல்லது பொது சிவில் சட்டம் கொண்டு வர்றது இதிலெல்லாம் கொஞ்சம் அடக்கி வாசித்தாங்க. அப்போது இந்தியாவை மறுபடியும் அந்த ட்ராக்கில் இருந்து மாற்ற வேண்டும் அப்படின்னு வரும்போது காங்கிரஸ் நாங்கள் தான் அப்படின்னு பழைய சாம்ராஜ்ய கனவுல இருந்த காங்கிரஸ்கிட்ட பேசி இங்கே ஒரு கூட்டணி என்ற ஒரு சகாப்தம் வந்தாச்சு, நீங்கள் தனியாக நிற்கக்கூடாது அப்படின்னு பேசியவர்கள் தான் கம்யூனிஸ்டுகள். அதில் ஹர்கிஷன் சிங் சுர்ஜித்தினுடைய பாத்திரம், தோழர் ஏபி பர்தனுடைய பாத்திரம், 2 பேருடைய பாத்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது.
அதனால மறுபடியும் காங்கிரஸ் வெற்றி பெற்று வந்தது, யூபிஏ வந்தது. அதில் காமன் மினிமம் ப்ரோக்ராம் வச்சாங்க கம்யூனிஸ்ட்டுக்கு. இந்த அளவுக்கு மட்டும்தான் நீங்கள் உங்களுடைய ஆட்சியுடைய கொள்கை இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும், நாடாளுமன்றத்தில் வைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த கட்சிகள் கூடி பேசி அதன் அடிப்படையில் தான் விஷயங்களை முன்வைக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. அதனால தான் ஆர்டிஐ சட்டம் வந்துச்சு. அதனால தான் அந்த 100 நாள் வேலை திட்டம் என்று சொல்லக்கூடிய மகாத்மா காந்தி கிராமப்புற வேலை உறுதி திட்டம் என்பது வந்துச்சு, கம்யூனிஸ்டுகள் இருந்த வரைக்கும். ஆனால் நியூக்ளியர் ட்ரீட்டி ஒப்பந்தம் ஒன்றை காங்கிரஸ் அரசாங்கம் கொண்ட போது கம்யூனிஸ்டுகள் அதை எதிர்த்து வெளியேற வேண்டியதாயிற்று. உங்களுக்கு நினைவு கூட நினைக்கிறேன். அப்போ பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் சொன்னார், நான் இப்போதுதான் விடுதலை அடைந்தது போல் உணர்கிறேன் அப்படின்னு சொன்னார். கம்யூனிஸ்டுகளிடமிருந்து அவர் விடுதலை அடைவது அப்படிங்கிறது நாட்டை சிக்கலுக்கு உள்ளாக்குற இடத்துக்கு தான் அவர் தள்ளப்பட்டார். அதனால தான் யூபிஏ 2 அவங்க வெற்றி பெற்ற பண்பும் கூட அது வேற வழியே இல்லாமல் கொண்டு போய் பிஜேபியுடைய கையில் ஆட்சியை கொடுக்குற மாதிரியான ஒரு நிலைமைக்கு அந்த ஆட்சியை உந்தி தள்ளியது. கம்யூனிஸ்டுகளை வெளியே வந்ததாலும், கம்யூனிஸ்டுகளை இல்லாவிட்டால் நாங்கள் விடுதலை அடைந்தவர்கள் அப்படின்னு காங்கிரஸ் உணர்ந்ததாலும் ஏற்பட்ட மிகப்பெரிய கேடு. ஆனால் 2004 இங்கே தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சி ரெண்டும், சிபிஐயும் சிபிஎம்மும் ஆளுக்கு 9 சீட்டு தனித்தனியாக நின்னோம். தனியாக நிற்கணுமா, தனியாக நிற்கலையா மாட்டிங்களா அப்படின்லாம் இப்போ நிறைய பேர் கேட்பாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இல்லை, 10 வருஷத்துக்கு முன்னாடியே தனியாக நின்னோம். அப்போல்லாம் இந்த கேள்வியை கேட்குற ஊடகக்காரர்கள் மற்றவர்கள்லாம் ஓடி வந்து ஆகா கம்யூனிஸ்டுகள் தனியாக நிற்கிறார்கள், அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்லாம் சொல்லலை. நம்மளை எவ்வளவு விளிம்பு நிலைக்கு தள்ள முடியுமோ அப்படி தான் தள்ளினாங்க. 2016 இன்னொரு முயற்சியை செஞ்சோம். கம்யூனிஸ்டுகள் தாங்க மட்டும் தனியாக நிற்காமல் மக்கள் நல கூட்டணி என்ற இதை உருவாக்கிய போதும் முதல்ல பெரிய வரவேற்பு கொடுத்துக்கிட்டு இருந்தது. பின்னாடி நாளாக அது கார்பரேட்டுடைய அழுத்தம், மக்கள் நல கூட்டணி அப்படிங்கிற அந்த முயற்சி தோற்று போச்சு. அதை திரும்ப நீடித்து கொண்டு போயிருக்க வேண்டும் அப்படின்னு பேசுபவர்கள் இன்றைக்கும் கூட உண்டு. ஆனால் அது முடிஞ்சு போச்சு. ஆனால் இவற்றுடைய விளைவுகள் என்ன வந்துச்சு அப்படின்னா, 2004 நாங்கள் தனியாக நின்ற போது, 2 கட்சியும் தனியாக நின்ற போது 37 சீட்டு அதிமுக ஜெயிச்சுட்டு போச்சு. மக்கள் நல கூட்டணி வந்தபோது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று போச்சு. அப்போ நாம் என்ன விளைவுகளை வேணும்னு சொல்லி நாம் தனியாக நின்று ஃபைட் பண்ணுறோமோ, அது நாம் எந்த இலக்குகளை வைக்கிறோமோ அதுக்கு எதிர்த்து செயலை பயணப்படுவதே கம்யூனிஸ்டுகள் வருவதாக. அப்போ இன்றைக்கி நாங்கள் என்ன சொல்கிறோம் அதை நோக்கி நாங்கள் நடை போட்டு கொண்டே இருக்கிறோம். அதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை. நாங்கள் இன்றைக்கி இந்த சூழலில் இந்த மாநிலம், இந்த நாடு எக்கேடு கெட்டு போனாலும் சரி, நாங்கள் சொன்னதை சொல்லிவிட்டு நாங்கள் ரொம்ப சுயம்பிரகாசமாக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு அந்த பியூரிட்டனிசம் பேசிகிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது பொருத்தமானதல்ல. அப்படிங்கிறத அனுபவம் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு சொல்லிக்கட்டது. கம்யூனிஸ்டுகள் வெறும் தியரியை மட்டும் முன்னாடி வச்சுட்டு அதை பற்றியே பேசி கொண்டிருப்பவர்கள் அல்ல, அகமும் புறமும் எவ்வாறு இருக்கிறது என்பதை கணித்து இடைப்படக்கூடியவர்கள். ஆகவே தான் அந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி உருவாகும் போது கம்யூனிஸ்டுகளும் அதில் சேர்ந்து பயணப்பட்டார்கள். இன்று வரைக்கும் அதுக்கு பயணப்படுறாங்க. இன்றைக்கி 3 பீரியட் 10 வருஷம் முடிஞ்சு இது 12வது வருஷம் நடக்குது. மோடி முதல்ல அவங்க ஆர்எஸ்எஸ் லகான கையில் எடுத்துக்கிச்சு. ராமர் கோயிலை கட்டி முடித்தாச்சு. அந்த ராமர் கோயிலை கட்டி முடிக்கிறதுக்கு அதை சுற்றி இருந்த எத்தனை கோயில்களை அவங்க இடித்தாங்க, எத்தனை பேர் குடியிருக்கக்கூடிய எத்தனை மக்களை வெளியேற்றினாங்க, எத்தனை கடைகள் தூக்கி எறியப்பட்டது, அதை பற்றிலாம் எந்த கணக்கும் வெளியே வரல. அது ஒரு மிகப்பெரிய சாதனையாக அது சொல்லப்பட்டு கொண்டே இருக்கு. அதுக்கு அடுத்ததாக காஷ்மீரை 2ஆக பிரித்து அந்த காஷ்மீருக்கு இந்திய குடியரசு அவங்களுக்கு கொடுத்த உறுதி. ஏன்னா இந்தியா உருவாகும் போது காஷ்மீர் நம்முடைய ஒரு பகுதியாக இல்லை, 565 தேசங்களாகத்தான் நம்ம நாடு விடுதலை அடைந்தது. அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு நீ எங்களோட இரு, உனக்கு இந்த பாதுகாப்பை தருகிறோம் அப்படின்னு சொல்லி இந்தியா கொண்டு வந்தது. அந்த வாக்குறுதியை உடைச்சி அதை நொறுக்கி போட்டாங்க. 2 வீட்டுக்கு ஒரு இராணுவத்தை கொண்டு போய் நிறுத்தி அவர்களை திமிர விடாமல் செய்து இந்த இதை செஞ்சாங்க. அதற்கு அடுத்ததாக கொண்டு வந்தது தான் அந்த குடியுரிமை திருத்த சட்டம். குடியுரிமை திருத்த சட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக முஸ்லீம்களை எப்படி ஒதுக்கி வைப்பது, உன் சர்டிஃபிகேட்டை கொடு, உங்கள் அப்பா சர்டிஃபிகேட்டை கொடு, இன்னும் உன் தாத்தா சர்டிஃபிகேட்டை கொடு. உண்மையில் எனக்கே பிறந்த சர்டிஃபிகேட் கிடையாது. நான் பிறந்த நாள் வேறு, என்கிட்ட சர்டிஃபிகேட் அப்போ கிடையாது. என்னுடைய ஸ்கூல் சர்டிஃபிகேட்டில் இருக்கிறது தான் பர்த் சர்டிஃபிகேட்னு நாங்கள் இது பண்ணணும். நான் பிறந்த நாளைக்கும் அந்த இதுக்கு சம்மந்தம் இல்லை.
என்னுடைய என்னுடைய சர்டிஃபிகேட்டே என்ன பிரச்சனைனா, எங்கள் அப்பாவுக்கு எப்படி சர்டிஃபிகேட் இருந்தது, எங்கள் தாத்தாவுக்கு எப்படி சர்டிஃபிகேட் இருந்திருக்கும். அவங்களுக்கெல்லாம் வந்து உனக்கு பிறந்த சான்றிதழ் இல்லை அப்படின்னு சொன்னால், நீ இந்த நாட்டை சேர்ந்தவனே அல்ல அப்படின்னு இந்த நாட்டில் வந்திருக்கக்கூடிய அதுக்கான எதிரான விஷயங்களால் இன்னும் அவங்க அதிகமாக போலையே தவிர, இன்னும் நாளாக நாளாக இன்னும் அதிகமாவாங்க. ஆக தடுப்பு காவல் முகாம்கள் அவனை எந்த நாட்டுக்கு அனுப்புறது அப்படின்னே தெரியாது. இப்போ இந்தியாவில் காலங்காலமாக இருந்து மிகப்பெரிய போராட்டங்களுக்கு தலைமை முஸ்லீம்கள் இந்த நாட்டினுடைய விடுதலைக்கு செஞ்சிருக்க தியாகங்கள் கொஞ்சமா, அவங்க விட்டிருக்க உயிர்கள் கொஞ்சமா, பழி கொடுத்தவர்கள் கொஞ்சமா, கொஞ்சம் பேரா, அந்த முஸ்லீம்களை இன்னைக்கு இந்த தேசத்தையே சேர்ந்தவன் அல்ல, நீ பாகிஸ்தான்காரன், நீ பாகிஸ்தானுக்கு போ, பாகிஸ்தான்காரன் மட்டும் ஏற்றுக்குவானா என்ன, அவங்க நாட்டிலேயே பறக்கலை, அவன் முஸ்லீம் என்ற காரணத்துக்காகவே பாகிஸ்தான் பிரஜை ஆகிவிடுவானா என்ன. அப்போ எந்த நாடும் அவனை ஏற்காத போது ஒரு அந்த காலத்தில் வந்து திப்பு சுல்தானுடைய குடும்பத்தை கொண்டு வந்து நம்ம வேலூர் கோட்டையில் வந்து சிறை வச்சுருந்தான் பிரிட்டிஷ்காரன். அந்த மாதிரி ஒரு தடுப்பு காவல் முகாம் அமைச்சு கொண்டு போய் அங்கே போட போகிறான். மேற்கு வங்கம் மாதிரியான மாநிலங்களில் பலரை குடும்பத்தில் இருந்து பல 5-6 குழந்தைகளை பெற்று பேர குழந்தைகளை பெற்று விட்ட பெண்ணை போய் உனக்கு சர்டிஃபிகேட்டில் நீ வெளியே போ, அந்த நாட்டுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கொடூரங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இது அடுத்தது. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த முஸ்லீம்கள் நம்ம இந்த பிஜேபியுடைய கேண்டிடேட் எம்பி கேண்டிடேட்டில் இந்த 2026 நடந்த அந்த தேர்தலில் ஒரு முஸ்லீம் கூட கிடையாது, வேட்பாளரில் முஸ்லீம் கிடையாது. அதனால எந்த ஜெயிச்ச எம்பிலையும் முஸ்லீம் கிடையாது, கேபினெட் அமைச்சரில் முஸ்லீம் கிடையாது, எங்கேயுமே முஸ்லீம் கிடையாது. நீங்கள் இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு அவங்க என்டிஏ கூட்டணி அப்படின்னு அதிமுக பல சமயங்களில் வந்து முஸ்லீம்களை நிறுத்தியிருக்கு. முஸ்லீம்களை சேர்ந்தவர்கள் மட்டுமல்ல, வட இந்தியாவை சேர்ந்தவர்கள் இங்கே வந்து அதிமுகவில் இருந்து அவங்க நின்று ஜெயிச்சு எம்எல்ஏவாக இருந்திருக்காங்க, மந்திரியாக இருந்திருக்காங்க. ஹுக்கும் சிங் போன்றவர்கள்லாம் இங்கே வந்து மந்திரியாக எம்எல்ஏவாக இருந்ததை நாம் பார்த்துருக்குறோம். ஆனால் இன்னைக்கு அந்த என்டிஏ கூட்டணி பூரா சேர்ந்து ஒரே ஒரு முஸ்லீம் வேட்பாளர் தான் இந்த இன்னைக்கு நடக்கக்கூடிய தேர்தலில். அப்போ முஸ்லிம்களே இல்லாத ஒரு அவர்களுக்கு எந்த பிரதிநிதித்துவம் இல்லாத நாடாளுமன்றம், சட்டசபை, மந்திரி சபை அப்படிங்கிறத நோக்கி கொண்டு போயிட்டாங்க. இது ரிலிஜன் வைஸாக அவங்கள ஒதுக்குறது. அதுக்கடுத்ததா இப்போ நமக்கு தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு. இந்த தேர்தல் நடந்துகிட்டு இருக்க இந்த தேதியில் 3 நாள் வந்து அவங்க நாடாளுமன்றத்தை கூப்பிட்றாங்க. ஏன்னா இங்கே 39 எம்பி நம்ம தமிழ்நாட்டில் இருந்து புதுச்சேரியில் வந்து ஒன்று, இந்த 39 எம்பியும் நேரடியாக பிஜேபி அரசாங்கத்தை எதிர்த்து ஓட்டு அளிக்கக்கூடியவர்கள். அப்போ அங்கே வந்து ஒரு சட்டத்தை நிறைவேற்றும் போது இவங்க வராமல் போயிட்டாக்க அவங்க 2/3 வேணும். இதை டீலிமிட்டேஷன் பண்ணி இதனுடைய 543ங்கிறத 850ஆக உயர்த்துவதற்கு அது அரசியல் சட்ட திருத்தம். அதில் 3ல் 2 பங்கு வாக்கு வாங்கணும். அப்போ இங்கேருந்து 40 பேர் வரமாட்டான். அதே போல் வெஸ்ட் பெங்காலுங்க தேர்தல் நடந்துட்டு இருக்கு, அங்கேருந்து ஒரு 30 பேர் போக மாட்டாங்க. அப்போ இவங்களெல்லாம் தூக்கி வெளியே வச்சுட்டு இந்த எண்ணிக்கை இல்லாமல் 2/3 கொண்டு வரணும், அல்லது இவங்களெல்லாம் இந்த தேர்தல் களத்தை விட்டு இழுத்து கொண்டாந்து நாடாளுமன்றத்தில் உட்கார வைக்கணுங்கிற முறையில் தான் வந்து இந்த இது நடக்குது. இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன மாற்ற போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம தமிழ்நாடு, கேரளா, தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா மொத்தமே 130 சீட் தான், மொத்தமே 130 சீட்டு. ஆனால் இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தில் 80 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒற்றை மாநிலத்தில், இங்கே 4 மாநிலத்திலையும் சேர்த்து, இங்கே வந்து இந்த புதுச்சேரியை சேர்த்திங்கன்னா 5 மாநிலத்தையும் சேர்த்து வெறும் 130 பேர். ஆனால் ஒரே மாநிலத்தில் 80 பேர் இருக்காங்க. இப்போ இது 50% இன்க்ரீஸ் அப்படின்னு சொன்னால் நம்முடைய 40 வந்து 50 ஆகலாம், அல்லது 52 ஆகலாம், அவ்வளோதான் ஆகலாம். அது மிஞ்சி போனால் 60க்கு வரலாம். ஆனால் அங்கே இருக்கிற 80 160 ஆகும். மத்திய பிரதேசம், பீகார், உத்தரப்பிரதேசம் இந்த 3 மாநிலங்களுடைய நாடாளுமன்ற இருக்கைகளை எடுத்துக்கிட்டால் தென் மாநிலங்கள்லேருந்து போகிற எல்லாத்த விடவும் அது தாண்டி போயிடும். இன்னும் சொல்ல போனால் 3ல் 2 பங்கு அப்படிங்கிறது இந்த தென் மாநிலங்கள் எதையுமே சேர்க்காமையே வந்து அவங்களால ஆட்சி நடத்த முடியும். இந்தியா ஒரு நாடாக இருக்கும். ஆனால் இந்தியாவுடைய சகல கொள்கைகளையும் நாடாளுமன்றம் நிர்ணயிக்கும் அப்படின்னு சொன்னால் அது வட மாநிலங்களை கொண்டதாக இருந்தாலே போதும், தென் மாநிலங்கள் ஒரு பொருட்டே இல்லை. அப்போ எப்படி ரிலிஜன் வைஸாக ஒரு பக்கம் ஒதுக்குறானோ, இப்போ ரீஜன் வைஸாக ஒரு பக்கம் ஒதுக்குறாங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட பகுதிக்குள்ளே இந்தியாவுடைய ஒட்டுமொத்த நிர்வாகத்தை கொண்டு போய் நிறுத்துறது அப்படிங்கிற ஒரு அபாயம் வந்துட்டு. அப்போ இந்த சந்தர்ப்பத்தில்
இதை எதிர்த்து குரல் கொடுப்பதற்கான மாநிலங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அங்கே கட்சிகளை உடைப்பது, அந்த கட்சிகளுக்கு ஆசை காட்டுவது, அவங்களுக்கு முதல்வர் பதவி கொடுப்பது, அது கடந்த தடவை அவனை தூக்கி போட்டு இவங்க ஆள வச்சுக்கிறது. அது நம்ம மகாராஷ்டிராவில் பார்த்தோம், இப்போ சமீபத்தில் பீகாரில் பார்த்தோம், ஜார்க்கண்டில் பார்த்தோம், எல்லாவற்றிலும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அப்போ இதையெல்லாம் தாண்டி குரல் கொடுக்கணும் அப்படின்னா இங்கே கேரளா இருக்குது, தமிழ்நாடு இருக்குது, வெஸ்ட் பெங்கால் இருக்குது. இந்த மாதிரி ஒரு 3-4 மாநிலங்கள் இருக்குது. அது எந்த கட்சி ஆட்சியாக இருந்தாலும் சரி, இது உறுதியாக சொல்வதற்கு ஒரு 2-3 மாநிலங்கள் இருக்குது. இந்த மாநிலங்களுக்குள்ளும் அவங்க அந்த இரத்த நாளங்களுக்குள் விஷயம் பாய்ந்தது போல அவங்க உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா, அது இந்தியாவையே இது தமிழ்நாட்டை காப்பாற்றுவது மட்டுமல்ல, இந்தியாவையும் சேர்த்து காப்பாற்ற வேண்டிய மிகப்பெரிய கடமை இருக்குது. உங்கள் கட்சிக்கு 5 சீட்டு கொடுத்தாங்களே, உங்களுடைய எண்ணிக்கையை குறைச்சிட்டாங்களே அப்படிங்கிற மர்மரிங் அப்படிங்கிற ஒரு ஒரு ஏக்கம் இடதுசாரி சார்பாளர்கள்ட்ட, இன்னும் சொல்லப்போனால் ஜனநாயக தன்மை கொண்டவர்கள்ட்ட, மதச்சார்பின்மை சக்திகள்கிட்ட, ஏன் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர்கள்ட்டையுமே அது இருக்குது. ஆனால் அது உண்மைதான், அது பரிசீலிக்கப்பட வேண்டியதான். ஆனால் இன்னைக்கு நமக்கு 1 சீட்டு 2 சீட்டு கூடவா குறையவா அப்படிங்கிறதல்ல, தமிழ்நாடு தமிழ்நாடாக இருக்கணுமா, தமிழ்நாட்டினுடைய திசை மாறி போடுமா அப்படிங்கிற கேள்வி தான் இன்றைக்கு கம்யூனிஸ்டுகள் கண் முன்னாடி இருக்கு. நமக்கு பக்கத்தில் இருக்கிற திருப்பரங்குன்றம், நான் திருப்பரங்குன்றத்தில் பிறந்தவன். திருப்பரங்குன்றத்தில் ஒரு 100 மீட்டர் தூரத்தில் வீட்டில் நான் பிறந்தவன். ஆண்டாண்டு காலமாக அங்கே சந்தனக்கூடு நடக்கும். சந்தனக்கூடில் இந்துக்கள் கலந்துக்குவாங்க, ஊர்வலம் நடக்கும். இவங்க முஸ்லீம்கள் அதுக்கு தண்ணி கொடுக்குறது அதெல்லாம் பண்ணுவாங்க. திருப்பரங்குன்றம் மலை மேலே ஆடு வெட்டுவாங்க. நாங்களாம் சின்ன குழந்தையா இருக்கும்போது எங்கள் சிக்கந்தர் பாயின்னு பக்கத்தில் இருந்தார். அவர் சொல்லுவார், டே மாப்பிள்ளைங்களா, இன்னைக்கு கறிச்சோறுடா வந்துருங்கடா அப்படிம்பாரு. மலை மேலே ஏறி போய் சாப்பிட்டு வரும்போது எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு தடவை கூட எந்த உரசலும், ஒரு தடவை ஒரு சின்ன உரசல் கூட அங்கே ஏற்பட்டதே இல்லை. ஆனால் அதை எவ்வளவு பெரிய தீ வைப்பதற்கான முயற்சியாக நடந்துட்டு இருக்கு. நம்ம மதுரை எத்தனை விதமான பண்பாடுகளுடைய கலவை. இங்கே இன்னும் சொல்ல இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் மிக அதிகமான கோவில்கள் இருக்குது. ஏதோ அங்கே கோவில்கள் அதிகமான கோவில்கள் இங்கே இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இங்கே இந்துக்கள் மற்ற மதத்தினருடைய வழிபாட்டு தலங்களை கூட கோவில்னு தான் சொல்லுவாங்க. வேத கோயில்னு சொல்லுவாங்க, அல்லாஹ் கோயில்னு சொல்லுவாங்க. இது அதுவும் கோயில் தான். அங்கேயும் சாமி கும்பிட போவாங்க, அங்கேயும் போய் பிள்ளைகளை மந்திரிக்க கொண்டு போவாங்க. எந்த சமயத்திலும் ஒரு வெறுப்பு இங்கே நின்னதே இல்லை. இங்கே மீனாட்சி அம்மனுக்கு திருமணம் நடக்கும். அந்த திருக்கல்யாணத்துக்கு அங்கேருந்து அழகர் வருவார். அழகருக்கு ஏதோ அண்ணன்னு முறை சொல்லுவாங்க. ஆனால் இது சைவ கடவுள், அது வைணவ கடவுள். வைணவமும் சைவமும் எத்தனை 100 ஆண்டு காலமாக சண்டை போட்டது. இது ரெண்டும் ஒன்றா ஆகிப்பிடிச்சு. இங்கே வந்தாக்கா சர்க்கரையில் சூடாக வச்சு பாத்தியா ஓதுவாங்க. இங்கேருந்து ஒரு அழகர் கோவிச்சிட்டு நேராக வண்டியூருக்கு துலுக்க நாச்சியார், அது துலுக்க நாச்சியாருங்கிறது முஸ்லீம்களை அடையாளப்படுத்துறது. அங்கே போவார், அங்கே போய் இரவு தங்குவார், அங்கேருந்து அப்புறம் திரும்பி அழகர் மலைக்கு போவார். அப்போ எல்லா மதத்தை சேர்ந்தவனையும் மாமன் மச்சனை அண்ணன் தம்பி அப்படின்னு வச்சுருக்கக்கூடிய இதை உடைச்சி தூக்கி எறிகிறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணுறாங்க. இங்கே நீங்கள் மதுரை நகரத்தில் அந்த மதுரை மத்திய வேட்பாளர், அவர் ஒரு சினிமா டைரக்டர். அவருக்கும் அரசியலுக்கும் சம்மந்தம் இல்லை, அவருக்கும் மதுரைக்கும் சம்மந்தம் இல்லை, அவருக்கும் மதுரை பண்பாட்டுக்கும் சம்மந்தம் இல்லை. அவர் ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு ஜனங்களுக்கு. எனக்கு ஓட்டு போட்டிங்க அப்படின்னா அந்த மதுரையை, மீனாட்சி அம்மன் குடியிருக்கிற மதுரையை சுற்றி நான் இறைச்சி கடைகளை இல்லாமல் மூடுவேன். என்ன பைத்தியகாரத்தனம்! இதே மதுரையில் தான் பாண்டி கோயில் இருக்குது. ஒரு நாளைக்கு 10 கடை 20 கடை வெட்டி சாப்பிட்ற இதே ஊர் தான். பாண்டி கோயிலுக்கு வர்றவன் தான் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வர்றான், மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வர்றவன் தான் பாண்டி கோயிலுக்கும் போகிறான். அப்போ பாண்டி கோயிலில் போய் கறி தின்றவன் இழுக்கலை அப்படின்னாக்கா இங்கே திருத்தேரோட்டமே நடக்காது. அவன் இழுத்தா தான் தேரோட்டமே நடக்கும். அப்போ அதாவது மாமிசம் தின்பதே இழிவு. இறைச்சி உண்பது என்பது ஒரு இழிவானது, அது குற்றம். விரத நாட்களை அதிகப்படுத்தணும், மாமிசத்தை ஒதுக்கணும் அப்படின்னா யாருடைய கலாச்சாரத்தை யார் மேலே கொண்டு வந்து திணிக்கிறாங்க? இன்னும் சொல்லப்போனால் மீனாட்சி அம்மனே வேட்டுவ பெண்கிறது பழைய புராணங்களை பார்த்தோம்னா வேட்டுவ பெண்ணாவே கறி தின்றவன் பொண்ணு தான் அது. அப்போ மீனாட்சி அம்மன் பேர்லேயே எவனும் கறி தின்னக்கூடாதான்னு சொல்லி ஒரு குறுங்குழுவினுடைய மரபுகளை கொண்டு இருக்கிறான். இங்கே பக்கத்தில் கூட ஒரு கோவில் இருக்குது. நம்ம மதுரையில் எல்லா தெருவுலேயும் கோவில் இருக்குது. முளைப்பாரி நடத்துவாங்க, அள்ளி அர்ச்சனை நாடகம் நடக்கும், வள்ளி திருமணம் நாடகம் நடக்கும், கரகாட்டம் நடக்கும். ரொம்ப குறிப்பாக இப்படி தான் ஒவ்வொரு ஊர்லேயும். மதுரையே திருவிழாக்களுடைய நகரம்.
அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக அது மறைஞ்சு இந்த பண்பாட்டினுடைய எச்சங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக துடை தெரியப்பட்டு, குறிப்பாக இந்த கோவில்களெல்லாம் பார்ப்பனர்கள் பூசாரிகளாக இருந்ததில்லை. அந்தந்த ஊரில் இருக்கிற தான் பூசாரியாக இருப்பான். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ பார்ப்பனர்கள் பூசாரிகளாக வர்றாங்க. அவங்க வந்து சம்ஸ்கிருதத்தில் மந்திரம் சொல்கிறாங்க. இங்கே கரகாட்டம் ஆடினதை ரசித்து பார்த்துட்டு இருந்த, அல்லது பாட்டு பாடினதை கேட்டுக்கிட்டு இருந்த, வில்லுப்பாட்டை கேட்டுக்கிட்டு இருந்த, அல்லது நாடகத்தை பார்த்துக்கிட்டு இருந்தவங்கெல்லாம் இப்போ வந்து கையில் ஒரு விளக்கை வச்சுட்டு வரிசையாக உட்கார வைக்கிறாங்க. அவர் ஒரு சம்ஸ்கிருதத்தில் மந்திரம் சொல்கிறாரு. அதனுடைய கடைசி பகுதியை இவங்க திரும்ப சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஊருக்குள்ளே நடந்தது நம்மளுடைய பண்பாட்டையே பிச்சு எடுத்துட்டு வேற ஒரு பண்பாட்டை அதுதான் சிறந்தது அப்படின்னு புகுத்தக்கூடிய ஒரு அநியாயமான காரியம் அங்கே நடந்துகிட்டு இருக்குது. நம்ம கண்ணு முன்னாடி நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அப்போ இதுல இருந்தெல்லாம் தமிழகத்தை மீட்டெடுக்க வேண்டிய கட்டாயம் என்பது இருக்கு. இதுல கம்யூனிஸ்டுகள் நாங்கள் தனியாக நின்று கொள்கிறோம் அப்படின்னு சொல்வதற்கான எந்த இயற்கை நியாயமும் கிடையாது, அது நீதியும் கிடையாது. அதனால இதோட சேர்ந்து நிற்கிறோம். போன தடவையும் இந்த சர்க்காரை ஆதரித்தோம். ஆனால் அதோட எல்லா வகையிலையும் நாங்கள் ஒன்றுபட்டு போனோம் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. இப்போ எதிர்கட்சிகள் சொல்லும்போது கம்யூனிஸ்டுகளை பற்றி ஒரு கேள்வி வைப்பாங்க. போக்குவரத்து தொழிலாளர்கள் போராடினார்கள், உள்ளாட்சி தொழிலாளர்கள் போராடினார்கள், தூய்மை பணியாளர்கள் போராடினார்கள், மருத்துவ பணியாளர்கள் போராடினார்கள், செவிலியர்கள் போராடினார்கள், அரசு பணியாளர்கள் போராடினார்கள். அப்பெல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சி எங்கே போச்சு அப்படின்னு இந்த பரப்புரையில் இப்போ கேட்கறத பார்க்குறோம். ஆனால் அவங்ககிட்ட கேட்கறதுக்கு நமக்கு ஒரு கேள்வி இருக்குது. இந்த போராட்டங்களே நடத்துனது வேற யாரு? தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை நடத்துறது யாரு? போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டத்தை பல சங்கங்கள் இருந்தாலும் அதை ஒருங்கிணைத்து கொண்டு போய் நிறுத்தினது யாரு? அந்த போராட்டங்களுக்கு முன்னதாக முனைப்பான போராட்டங்களை முன்னெடுத்து ஒன்று திரட்டியது யாரு? அரசு பணியாளர்களுக்கான கோரிக்கையை முன்வைத்து சேரும்போது அந்த தலைமையில் ஒத்துழைத்து கூட நின்னது யாரு? தூய்மை பணியாளர்கள் அவருடைய போராட்டம் வெற்றி, ஏதோ தோல்விங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த போராட்டம் வெற்றி, கடுமையாக போராடி, அது நாம் ஆதரிக்கக்கூடிய அரசாங்கமாக இருந்தாலும் அதை எடுத்து கடுமையான போராடி அந்த 80 நாளைக்கு மேற்பட்ட போராட்டத்தை நடத்தியதுக்கு பின்பு அவர்களுக்கு கோரிக்கை வெற்றி பெற்ற முன்பு தான் அந்த போராட்டம் நிறைவு பெற்றது. அப்போது கம்யூனிஸ்டுகள் எப்போதும் வந்து இந்த அரசாங்கத்தை ஆதரிக்க வேண்டும் என்பதற்காக உழைக்கும் மக்களுடைய உரிமைகளை கடந்து செல்பவர்கள் அல்ல. டெல்டாவில் விவசாயிகளுக்கான குரலை எடுத்து யார் எழுப்பிட்டு இருக்கா? அங்கே வந்து கொள்முதல் நடக்கிறதுல வந்து முறைகேடுகளை யார் எதிர்த்து இயக்கம் நடத்தினா? அதற்காக மாவட்ட ஆட்சியர்லேருந்து மந்திரிமார்கள் வரைக்கும் யார் ரெப்ரசன்ட் பண்ணா அப்படின்னு பார்த்தா கம்யூனிஸ்டுகள் தான். 8 மணி நேர வேலையை 12 மணி நேரமாக மாற்றி கொண்டு வந்தாங்களே, அது திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் செஞ்சது. அதுக்காக சரி அப்படின்ட்டு பேசாமறதும் இல்லையே. தமிழ்நாட்டை திரட்டணும், தமிழ்நாட்டு தொழிலாளர்களை திரட்டணும், ஸ்ட்ரைக் நோட்டீஸ் கொடுத்தோம், பேச்சுவார்த்தை நடத்த வாங்கன்னு அரசாங்கம் கூப்பிட்ட போது பேச்சுவார்த்தையை நடத்திட்டு என்ன செய்யலாம் அப்படின்னு செய்யலாமா அப்படின்னு தொழிற்சங்கம் உட்கார்ந்து போய் பேசுகிற போது இல்லை, முதல்ல ஸ்ட்ரைக் நோட்டீஸ் கொடுத்துருவோம், ஸ்ட்ரைக்கு தேதியை அனௌன்ஸ் பண்ணிடுவோம், போய் பேச்சுவார்த்தை நடத்துவோம், ஒத்துக்கிட்டா ஸ்ட்ரைக், இல்லை ஒத்துக்கலை அப்படின்னா ஸ்ட்ரைக்கு அப்படிங்கிற மாதிரி அதுக்காக என்ன தியாகம் வேணாலும் பண்ணலாம். ஏனென்றால் அவங்க கொண்டு வந்த அந்த 2023 வருஷம் அப்படிங்கிறது சிங்காரவேலர் சென்னையில் 1923 மே தின கொடியை ஏற்றிய 100வது ஆண்டு. அவங்ககிட்ட நேராகவே காட்டும். சிங்காரவேலரை நாங்கள் மட்டும் இல்லை, நீங்களும் தானே சிந்தனை சிற்பின்னு கொண்டாடுறீங்க, அந்த சிங்காரவேலருக்கு தரக்கூடிய மதிப்பு தானே இது அப்படின்னு கேட்டோம். அப்போது அந்த மாநில அரசாங்கம் அதற்கு அடிபணிந்தது. அவங்க நிறைவேற்றிய சட்டத்தை அவர்கள் திரும்ப பெற்றார்கள். இந்தியாவில் இந்த 12 மணி நேரத்துக்கு மேலே வேலை பார்க்கணும் அப்படின்னு மோடி அரசாங்கம் ரொம்ப ட்ரை பண்ணுது. அதை மொத்தமாக அமல் நடத்த முடியாது அப்படிங்கும்போது என்ன செய்யுது அப்படின்னா, ஒவ்வொரு மாவட்டமாக தூண்டி விட்டு அங்கே இருக்கிற கார்ப்பரேட் முதலாளிகளை தூண்டி விட்டு உங்கள் மாநில அரசாங்கத்தை அதை அமலாக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் 12 மாநிலங்கள் 8 மணி நேரத்தை கடந்து 12 மணி நேரமும் அதற்கு மேலும் அப்படின்னு சட்டத்தை திருத்திட்டாங்க. அப்படி திருத்திய மாநிலங்களில் அதை ரத்து செய்து திரும்ப பெற்ற ஒரே மாநிலம் வந்து தமிழ்நாடு தான். அதுக்கு இங்கே இருக்கிற கம்யூனிஸ்டுகள் தான் காரணம். இந்த கம்யூனிஸ்டுகளும் இந்த தொழிற்சங்க தொழிலாளர்களோடு சேர்ந்து இருக்கிற கம்யூனிஸ்டுகளோடு சேர்ந்து இருக்கக்கூடிய தொழிலாளர்களும் அவருடைய போர்க்குணமிக்க போராட்டமும் தான் காரணம். ஆகவே இந்த அரசாங்கம் இருக்குது, இது நம்ம ஆதரித்து வந்த அரசாங்கம், நாம் கூட்டணியில் இருக்கிற அரசாங்கம், ஆகவே உழைப்பவன் என்ன நாசமாக போனாலும் இதை பாதுகாக்க வேண்டும் என்ற நிலையை நாங்கள் இருக்க மாட்டோம். ஆனால் அதே சமயத்தில் வேறு சில விஷயங்களில் இந்த ஒரு கர்ண கடூரமான
மத வெறியூட்டுகிற முழுக்க வலதுசாரித்தன்மை கொண்ட கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவான கொள்கைகளை கொண்ட ஒரு அரசு இங்கே உருவாகிறதுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையிலான அரசு பெட்டர். ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அந்த அணியை தூக்கி நிறுத்துவதற்கு கம்யூனிஸ்டுகள் முயற்சி செய்வார்கள். அதன் அடிப்படையில் தான் இந்த தேர்தல் நடந்துட்டுருக்கு. தேர்தல் மிகச் சிறப்பாக நடந்துட்டுருக்கு. தமிழ்நாடா டெல்லியா அப்படிங்கிற அந்த முழக்கமே ஒரு நல்ல முழக்கம். தமிழ்நாடா அப்படிங்கிறது வந்து அது சமூக நீதியா, சமத்துவமா, அல்லது கார்ப்பரேட்டுகளுடைய ஆதிக்கமா அப்படிங்கிற கேள்வியாகத்தான் அது பார்க்க முடியும். ஜனநாயகமா அல்லது சர்வாதிகாரமா என்ற கேள்வியாகத்தான் பார்க்க முடியும். ஆக அதன் அடிப்படையில் தான் வந்து தமிழ்நாடா டெல்லியா அப்படிங்கிற கேள்வி இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய இந்த சட்டப்பேரவை தேர்தலில் முன்வைத்திருப்பது. அந்த முழக்கம் எழுவது அப்படிங்கிறத இந்த எல்லாவற்றையும் மையப்படுத்தி ஆதிக்கம் செலுத்த நினைக்கக்கூடிய இந்த பாசிச சக்திகளுக்கு எதிரான மிகப்பெரிய சவால். இது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய அரசியல் பரப்புரையாக இந்த தேர்தல் எடுத்து செல்கிறது தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில்ங்கிறதே ஒரு மிகப்பெரிய வெற்றி. ஆகவே கம்யூனிஸ்டுகள் உறுதியாக நிற்கிறோம். நிச்சயமாக இந்த தேர்தலில் அவர்கள் கால் பதிக்க விடாமல் நாங்கள் வெற்றி பெறுவோம். இன்னும் சொல்லப்போனால் பாரதிய ஜனதா அவங்க நிற்கிறாங்க, 27 சீட்டில் நிற்கிறாங்க. 27 சீட்டில் தோக்கிறது மட்டும் இல்லை, இந்த 27 சீட்டில் ஒரு சீட்டில் கூட அவங்க ஜெயிக்கக்கூடாது. ஏற்கனவே போன தடவை 4 பேர் இருந்தாங்க. அந்த 4 பேரையும் போன நாடாளுமன்ற தேர்தலுக்கு முந்தின நாடாளுமன்ற தேர்தலில் ஒருவர் ஜெயிச்சிருந்தார். 38 இந்த கூட்டணியும் 1 எதிர்கூட்டணியும் வந்துச்சு. இந்த இதில் வந்து 39 இந்த கூட்டணிக்கானது அப்படின்னு மாற்றி அமைக்கப்பட்டது. அதே போல் இங்கே பாரதிய ஜனதாவுடைய வேட்பாளர் ஒருவர் கூட இல்லாத முறையில் தமிழ்நாட்டு மக்கள் இங்கே தேர்ந்தெடுப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு அதற்கான தேர்தல் கணப்பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம்.